அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1026. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 95. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எண்ணற்ற இறை தூதர்களுக்கு ஏக இறைவன் பலவிதமான முஅ்ஜிஸாத்துகளை, அற்புதங்களை வாரி வழங்கி இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசி இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய நண்பர் என்று சொல்லுகிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாறை வெடித்து பெண் ஒட்டகம், கருவுற்ற ஒட்டகம், நிறைமாத கர்ப்பமான ஒட்டகம் வெளிப்படச் செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் தடவினால் போதும் குருடன் பார்வையடைவான், இறந்தவன் உயிர் பெறுவான், குஷ்டரோகி சுகம் பெறுவான். இப்படி இறை தூதர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட மௌஜிசாத்துகள், அற்புதங்கள் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு இறை தூதரையும் அவர் உயர்வானவர், இவர் தாழ்வானவர் என்று நாம் வேற்றுமை பாராட்டக்கூடாது, ஏற்றதாழ்வு கற்பிக்க கூடாது என்பதை ஏக இறைவன் சொல்லி காட்டுகின்றார். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுஸிகும் அவ் துஃபுஹு யுஹாஸிபுகும் பிஹில்லாஹ் ஃபயஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅதிபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன, சொந்தமானவை. இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களிடம் கணக்கு கேட்பான். இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவன். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு ஸமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே இறை நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். மேலும் இறை தூதர்களை எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறுகின்றார்கள். ஆக லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, எந்த ஒரு இறை தூதர்களுக்கு மத்தியிலும் அவர் உயர்வானவர், இவர் தாழ்வானவர் என்ற வேற்றுமை பாராட்டக்கூடாது என்று இறைவன் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் இவ்வாறு பிரார்த்திக்கின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யூதர் ஒருவர் சந்தையில் தமது சரக்கை எடுத்து காட்டிய போது அவருக்கு பிடிக்காத அல்லது விருப்பமில்லாத, அவர் விரும்பாத குறைந்த விலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. சந்தையிலே ஒரு பொருளை யூதர் விற்கிறார். அவருக்கு பிடிக்காத அல்லது அவர் விரும்பாத குறைந்த விலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த யூதர், மனிதர்கள் அனைவரையும் விட சிறந்தவராக மூசாவை தேர்ந்தெடுத்தவன் இறைவன் மீது ஆணையாக, இல்லை, இந்த விலை கட்டுப்படியாகாது என்று கூறினார். இதை மதீனா வாசியான அன்சாரி தோழர்கள் ஒருவர் கேட்டுவிட்டார். உடனே அந்த யூதரை முகத்தில் அறைந்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் அனைவரையும் விட மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக என்றாய் கூறுகிறாய் என்று கேட்டார். உடனே அந்த யூதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அபுல் காசிமே, சிறுபான்மை மக்களான எங்கள் உயிர், உடைமை, மானத்தை பாதுகாப்பதாக எங்களிடம் நீங்கள் வாக்குறுதி அளித்திருக்கும் அடிப்படையில் எனக்கு நீங்கள் பொறுப்பேற்று ஒப்பந்தம் செய்து தந்திருக்கின்றீர்கள்.
இந்த மனிதர் எனது முகத்தில் அறைந்து விட்டார் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமிடம், நீ ஏன் இவரது முகத்தில் அறைந்தாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் எங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கவே இவர் மனிதர்கள் அனைவரையும் விட மூசாவை தேர்ந்தெடுத்தவன் மீது ஆணையாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து கூறினார். அதனால் நான் அடித்து விட்டேன் என்று சொன்னார். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், கோபக்குறி அவர்களுடைய முகத்தில் தென்பட்டது. பிறகு கூறினார்கள், இறை தூதர்களுக்கிடையே ஒருவர் மற்றவரை விட சிறந்தவர் என்று ஏற்றதாழ்வு பாராட்டாதீர்கள். ஏனெனில் மறுமை நாளில் இக்காலம் சூர் ஊதப்படும். உடனே வானங்களில் இருப்பவர்கள், பூமியில் இருப்பவர்கள் அனைவரும் மூச்சை அடைந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. பிறகு மற்றொரு முறை எக்காலம் ஊதப்படும். அப்போது உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர்கள் நான் தான் முதலாளாக இருப்பேன். அந்த வேளையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை அரியணையை அரிசை பிடித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தூர் சீனார் மலையில் இறைவனை சந்திப்பதற்காக முயற்சி செய்த அந்த நாளில் மூச்சையாகி விழுந்தது கணக்கில் எடுக்கப்பட்டு அங்கு அவருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டதா, அவர் மூர்ச்சை ஆகாமலே அரிசை பிடித்து கொண்டிருக்கிறாரா, அல்லது மூர்ச்சை ஆனாலும் அவர் முன்பே எழுப்பப்பட்டாரா என்று எனக்கு தெரியாது. மேலும் யூனுஸ் பின் மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட, அல்லாஹ்விடம் கோபத்தை கொண்டு சென்ற யூனுஸ் பின் மத்தா அவர்களை விட ஒருவர் என்னை சிறந்தவர் என்று ஒருபோதும் கூற வேண்டாம். இவ்வாறு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் மற்ற இறை தூதர்களை சிலாகித்து அவர்களைப் போல் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய கௌரவம் இவைகளெல்லாம் இருக்கிறது. அவர்கள் மறுமையிலே, அதிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக அரியணையின் கால்களை பிடித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிவையும் தன்னுடைய அன்பையும் அந்த இறை தூதர்கள் மீது காட்டினார்கள். அவருக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தார்கள், முகத்தில் அறைந்தவருக்கு என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.